அனைவருக்கும் வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ். இன்றைக்கி பார்த்திங்கன்னா நம்ம இட்லி பொடி தான் ஷேர் பண்ணுறோம். இது என்னோடய ஸ்டைலில் நான் எப்படி செய்கிறேன்னு உங்களோட ஷேர் பண்ணுறேன். பாருங்கள், நம்ம ஆல்ரெடி நம்ம சேனலில் போட்டிருக்கேன். இப்போ வந்து ஒரு 3/4 கப்பு உளுந்து, 1/4 கப்பு கடலைப்பருப்பு ரெண்டும் சேர்த்து 1 டம்ளர், அதாவது 200 கிராம். இப்போ 2 கைப்பிடி கருவேப்பிலை, நல்லா காஞ்ச கருவேப்பிலை. அப்புறம் ஒரு 20 வரமிளகா வந்து ஒரு 20 மிளகா எடுத்துருக்கேன். இது நீங்கள் காரம் கம்மியாக வேணாலும் எடுத்துக்கலாம். இதை வந்து லேசாக இப்போ வறுத்துக்கணும். கொஞ்சம் பெருங்காயம், உப்பு போட்டு என்னோடய ஸ்டைலில் சூப்பரான இட்லி பொடி. பாருங்கள், ஆல்ரெடி கழுவி காய வச்சுருந்த கருவேப்பிலை இந்த மாதிரி நல்லா மொறுன்னு இப்படி ஒடியணும். நல்லா இலையை கழுவிட்டு நீங்கள் ஒரு துண்டில் வச்சு ஃப்ரிட்ஜில் வச்சிட்டிங்கன்னா இந்த மாதிரி நல்லா பச்சையாகவே இருக்கும். இது வந்து நான் நல்லா கழுவி எடுத்துகிட்டு தொடச்சிட்டு ஒரு துண்டில் சுற்றி ஃப்ரிட்ஜில் வச்சுருந்தேன். இப்போ அதான் எடுத்து பார்த்தா நல்லா அப்படி பச்சை கலர் அப்படியே இருக்குது. இந்த இலையெல்லாம் பாருங்கள், அப்படியே நல்லா மொறுன்னு இப்படி ஒடியணும். அதான் பதம். இந்த மாதிரி உப்பில் மிளகாய் போட்டு வறுத்திங்கன்னா நெடி இருக்காது, மிளகாயும் கருக்கி போகாமல் இருக்கும். எதுக்கு செஞ்சாலும் சரி, நீங்கள் உப்பு சேர்த்து செய்யும்போது இந்த மாதிரி உப்பில் போட்டு மிளகாயை வறுத்துடுங்க. வெறும் வானலில் போட்டிங்கன்னா மிளகா வந்து அப்படியே டாட்டாக கருப்பாக ஒட்டிக்கும். இந்த மாதிரி போட்டிங்கன்னா உப்போட சூட்டில் மிளகா வந்து நல்லா பொரிஞ்சு வரும், நல்லா வறுத்த மாதிரி வந்துடும். இப்போ நம்மளோட பெருங்காயமும் நான் தூளாக இருக்கிறதுனால வறுத்து சேர்த்துக்கிறேன். இப்போ நம்மளோட சூப்பரான உளுந்து பாருங்கள், இந்த மாதிரி நல்லா செவக்க வறுக்கணும். அப்போ தான் பொடி நல்லா வாசமாக இருக்கும். கடலைப்பருப்பு, கருவேப்பிலை பாருங்கள், மிளகாய், உப்பு, பெருங்காயத்தூள். இது அப்படி நம்ம நல்லா கரகரப்பாக பிடிச்சிட்டு வந்துடலாம். சூப்பரான இட்லி பொடி ரெடி ஆகிடுச்சு. இதுக்கு என்னென்னா, நீங்கள் வந்து பூண்டு சேர்க்குறது, தேங்காய் சேர்க்குறது இதெல்லாம் அவங்கவுங்க பிரியம். சில பேர் புளியெல்லாம் கூட சேர்ப்பாங்க, நான் அதெல்லாம் சேர்க்க மாட்டேன். இது எங்களோட ஸ்டைல், செட்டிநாடு ஸ்டைல். நான் இப்படி தான் பண்ணுவேன். சூப்பராக இருக்கும். இது வந்து 3/4 கப்பு எடுத்தோம்னா இது 1/4 கப்பு கடலைப்பருப்பு. இப்போ சூப்பராக நம்மளோட இட்லி பொடி மணக்க ரெடி ஆகிடுச்சு. இங்கே பாருங்கள், கொஞ்சம் அப்படி பெருந்தாக இருக்கணும், ரொம்ப நைஸாக இருக்கக்கூடாது. ஈரக்கரண்டி போட்டுறாமல் இந்த மாதிரி ஒரு டப்பாவில் இல்லை பாட்டிலில் எதுலேயோ ஒன்றில் ஸ்டோர் பண்ணி வச்சுக்கோங்க. ரொம்ப நல்லாயிருக்கும். இந்த மாதிரி நீங்களும் செஞ்சு பாருங்கள், இதே அளவோடு செஞ்சு பாருங்கள், ரொம்ப சூப்பராக இருக்கும். ஓகே, தேங்க்யூ. அடுத்த ஒரு வீடியோவில் சந்திப்போம். அனைவருக்கும் நன்றி. சூப்பரான நம்மளோட இட்லி பொடி ரெடி ஆகிடுச்சு.